அனைவருக்கும் வணக்கம். இந்த பாசுரத்துல திருவாய் மலர்ந்து என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்கிறான் கண்ணன். புகழ்ந்தேத்தி பாடிக்கொண்டே இருக்கும் இவர்களுக்கு என்ன வேண்டுமென்று அவனுக்கு தெரியும். பக்தர்கள் வாயினாலேயே தங்களுக்கு பிரியமானதை வரமாக கேட்டு பெறட்டும் என்று நிதானிக்கிறான். எத்தனையோ பக்தர்கள், முனிவர்கள், தேவர்கள், அசுரர்கள் தவம் செய்கின்றனர். தவத்தின் பயனாக வரம் வேண்டுவதும் அதனை வழங்குவதும் இறைவன் சித்தப்படியே நடக்கிறது. என்ன வேண்டும் உங்களுக்கு என்று இறைவன் கேட்கும் கிடைத்தற்கு அரிய தருணத்தை முழுவதுமாக பாழ்படுத்தி தன் சுயநலத்தின் பொருட்டு சாகா வரம் பெற்று சகல புவனத்தையும் அராஜகம் செய்த அசுரர் குலத்தவர்கள் ஏராளம். காலநேமி என்ற அசுரன் முற்பிறப்பில மகாவிஷ்ணுவால சம்மரிக்கப்பட்டவன். மறுபடி கம்சனாக பிறந்திருக்கிறான். கம்சனை கஞ்சன் என்று அழைக்கிறார் ஆண்டாள். கயவன், சுயநலமிக்கவன், கடும் பற்றுக்கு ஆட்பட்டு தன்னலத்தை தவிர பிறர் நலம் சிறிதும் கருதாதவன். ஆசை தங்கை தேவகியுடைய மைந்தனை பற்றி அசரீரி சொல்ல கேட்டதும் தன் அன்பை துறந்தவன். பிஞ்சு பாலகர்களை கொல்ல துணிந்தவன். அன்பை வழங்க தெரியாத கஞ்சன் கம்சன். கண்ணன் பிறந்த பின்னும் அந்த குழந்தைக்கு கம்சன் கொடுத்த தொல்லைகள் ஏராளம். ஒளித்து வளர்க்க வேண்டிய கட்டாயம், ஒளிந்து வளர வேண்டிய திருச்சுத்தம். யசோதையும் நந்தகோபரும் வரம் பெற்றிருந்தனர். பகவானின் பிள்ளை விளையாட்டை கண்டுகளிக்கும் பாக்கியம். தேவகி வசுதேவரின் வேண்டுதலையும் நிறைவேற்றி தேவகியின் திருவயிறு உதித்தார். ஏராளமான பக்தர்களின் கோரிக்கைகள், தவமாக பெற்ற வரங்கள், மரீசி மகரிஷியுடைய புதல்வர்களுடைய சாபம் நீக்குதல், சிசுபாலனை வதம் செய்து துவார பாலகர்களை ஆட்கொள்வது, காளிங்கனுக்கு விடுதலை, வீடு பேறு விரும்பும் ஞானியர்கள் கோபியர்களாக அவதரிக்க ஜீவ பரமாத்ம ஐக்கியத்தின் ஆனந்தத்தை அவர்களுக்கு வரமளித்தல், பூதகியின் முக்தி, பூமியின் பாரம் குறைக்க பூதேவிக்கு அளித்த வரம், ஒரே அவதார நிகழ்வின் பாத்திரங்களாக இத்தனை பேரையும் நுழைத்து தக்கதொரு பொம்மலாட்டம் நிகழ்த்தி அவரவர்களுக்கு ஏற்ற வரத்தை வழங்கி மகிழ்ந்தான். சிலருக்கு முக்தி, வேறு சிலருக்கு பக்தி. வேண்டிய வரத்தை புத்திசாலித்தனமாக யாசிக்க வேண்டும். பக்தியோடு குழைந்து பெற வேண்டும். கோதை இப்பாசுரத்தில் எப்படிப்பட்ட வரம் பெறுவது என்று சாதாரணர்களாகிய நமக்கு உணர்த்துகிறாள். தேவகி என்ற ஒருத்தியின் மைந்தனாக பிறந்து யசோதையிடம் ஒளிந்து வளர்ந்தாய். முலைப்பால் அருந்தும் அரும்பு பருவத்தில் கம்சநேவிய இடர்களை தகர்த்தெறிந்து உன் உயர்ந்த இருப்பை நிலைநாட்டினாய். நீ யார் என்பதை அவன் உணரத் துவங்கியதும் வயிற்றில் பயமெனும் நெருப்பு, பக்தர்கள் வயிற்றில் கருவாக ஜனித்து பால் வார்த்த நீ பகைவர்களுக்கு தீ வார்க்கிறாய். உன்னிடம் நாங்கள் யாசகம் பெறவே வந்தோம். உன் உயர்ந்த குணத்தை, நீங்கா செல்வத்தை போற்றி புகழ்ந்தபடி சேவை செய்தே நின்று எங்கள் வருத்தம் தொலைந்து போகும் நிலையை நீயே அருள்வாய். நீங்கா பக்தியை கேட்டுப் பெறுகிறார்கள். சேவை செய்தே மேன்மையடையும் நிலையை வேண்டி நிற்கிறார்கள். வேண்டுவோம். பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம். ஆண்டாள் திருவடி சரணம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரிதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தெலோரெம் பவா